பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை சந்தித்து இவங்க வந்து அந்த எக்ஸ்பான்ஷனுக்கான வேலையை பார்ப்பது. இவங்களுக்கு 2ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறதுனால இவங்களுக்கு பொருள் ஆதார வரவுகள் வந்து ஈஸியாக வர்றது. அதனால் வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அதுக்குரிய ஒரு அஸ்திவாரத்தையுமே உங்களுக்கு போட்டு வைக்கலாம். இப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சுப விரயத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வணக்கம். பிஒய்கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ரமணன் ஆஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன். இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம். 12 ராசிகளுக்கும். துலா ராசி அன்பர்கள், துலாம்ங்கிறது வந்து சுக்கிரனுடைய மூல திரிகோண ஸ்தானம். துலா ராசியில் வந்து நமக்கு வந்து சித்திரை 2 பாதங்கள், அதாவது 3, 4 பாதமும், சுவாதி 4 பாதமும், விசாகம் 3 பாதமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காற்று ராசி, ஒரு சர ராசி. இது வந்து ஒரு எல்லா டிப்ளமேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னோன்னாக்கா இது வந்து துலா ராசி. இவங்களுக்கு பொழுதுபோக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணலாம், பிஸ்னஸ் எவ்வளோ பெருசாக பண்ணலாம், 1க்கு 4 தொழில் பண்ணலாமா, நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். அதே மாதிரி ஜட்ஜஸ் அந்த மாதிரியான பெரிய டிப்ளமேட்டிக் போஸ்ட்டில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இவங்களுக்கு கலை நயம் மிக்கவர்கள், நல்ல ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்ல டேஸ்ட் இருக்கிறவங்க, இவங்க எல்லா ஃபீல்ட்லேயும் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறது வந்து பர்ஃபெக்டாக தெரியும். அது நட்ட நடுவில் வந்து விட்டுட்டு வர்றது, மனஸ்தாபங்கள் வந்துடுச்சு அப்படி இப்படிலாம் பண்ணாமல் அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது கொண்டு போய் அதை வந்து சாதித்து கொண்டு வரக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்குனாக்கா, குரு பகவான் வந்து இவங்களுக்கு 3, 6 கூடையவர். 3, 6 கூடிய குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆக்சுவலாக இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி 6 கூடையவர் 8ல் போய் மறைவதனால் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்குறார். மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரகசியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குருவே வந்து இவங்களுடைய ராசியினுடைய வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து 3, 6ங்கிற விஷயங்கள் வந்து 3ஆம் இடம்ங்கிறது வந்து இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம். இவங்களுக்கு வேணுங்கிற உதவி, அது ஃபிசிக்கல் லேபராக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு வந்து பொருளாதார உதவியாக இருக்கலாம். எதெல்லாம் இவங்களுக்கு உடனே தேவையோ அதெல்லாம் உடனே இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு 5ஆம் இடத்துலையே இருக்கார். ஸோ இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்துலேருந்து வரக்கூடிய வரவு, அதே மாதிரி க்ஷேத்ராடாங்கனம் போகிறது, ஃபாரின் டூர் போயிட்டு வர்றது, பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை சந்தித்து இவங்க வந்து அந்த எக்ஸ்பான்ஷனுக்கான வேலையை பார்ப்பது, லாபகரமாக எல்லா விஷயமும் நடப்பது. ஏன்னா லாபஸ்தானத்தை வந்து சனீஸ்வரர் சுப பார்வையாக பார்க்கறதுனால, இவங்களுக்கு 2ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறதுனால இவங்களுக்கு பொருள் ஆதார வரவுகள் வந்து ஈஸியாக வர்றது. அதே இடத்த வந்து குருவும் பார்க்கறதுனால அந்த விஷயமும் நடக்கிறது. 4ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அதுக்குரிய ஒரு அஸ்திவாரத்தையுமே இவங்க வந்து போட்டு வைக்கலாம். எல்லா விஷயமும் நடக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுனாக்கா, உங்களுக்கு வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ், ராத்திரியில் ஓட்டுறீங்க, இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டியை வந்து ஓட்டுங்க. ஏதாவது டிரைவர் வச்சுன்னு ஓட்டுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். துர்க்கையை வேண்டிக்குங்க. பொதுவாகவே உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அனுகிரகமான ஒரு தெய்வம். எந்த அம்பாளை வேண்டாலும் வேண்டிக்கலாம். அதுலேயும் துர்க்கையை வந்து இந்த காலகட்டத்தில் வேண்டிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா தடைகளும் நீங்கி நீங்கள் முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து நல்லாவே கொடுப்பார். இப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சுப விரயத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ அதனால் உங்களுக்கு தன வரவையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ உங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம், அதே மாதிரி வித்யாஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால ஏதாவது உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து குரு பகவான் செய்து கொடுப்பார். இப்போது
துலா ராசி அன்பர்கள் தொழில் பார்ப்பவர்கள் அப்படின்னாக்கா, இப்போ வந்து எங்கேயாவது ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு போகும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ்க்கு 12ல் வந்து சனீஸ்வரர் இருக்கார். அப்படின்னு சொல்கிறதுனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களை வந்து ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு நீங்கள் ஒரு 4 மாதம் இருந்துட்டு வாங்க, 6 மாதம் இருந்துட்டு வாங்க, இல்லை வெளிநாடோ வெளிநகரமோ எங்கேயாவது ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு அதிலேருந்து வந்து ஒரு வருமானமோ ஒரு ரெக்கக்னிஷனோ கிடைக்கிறதுக்குரிய ஒரு காலமாக இது வந்து அமையறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இப்போ சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னோன்னாக்கா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம் 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு கடகம். கடகத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார். அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனில் ஒரு சின்ன சின்ன தடைகள், இது செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள், பேப்பர் மூவ் ஆகாமல் ஒரு 4 தடவை செக் ஆகிறது, அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இன்னொரு இடம் மாற்றி இந்த இடத்துல வேண்டாம், இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணலாங்கிற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறதுனால பரிபூர்ணமான லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பேமெண்ட் உடனே வந்துடும். பண்ணுறீங்க, பேமெண்ட் நீங்கள் வந்து பில் கொடுக்குறீங்கனாக்கா உடனே அந்த பேமெண்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி புதுசாக ஒரு பார்ட்னர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களா கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 குடைவர் 8ல் இருக்கார் அப்படின்னாக்கா, ஒரு மறைமுகமான ஒரு நேரடியான எதிராளி வந்து மறைமுகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது பார்ட்னர்ஷிப் டீட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஒரு புது அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 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 2 தடவைக்கு 3 தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி யோசிச்சு பாருங்கள், பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இறங்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்குது.